மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைக்கர்ணா சார், வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. வணக்கம். இந்த தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் இந்த 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக இந்த 3 நாட்களுக்கு பிறகு இப்போது ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ பதிவில் அவர் முக்கியமாக கூறுவது, சிஎம் சார், நீங்க என் மீது எந்த வழக்குகளையும் தொடருங்கள், ஆனால் எங்களது தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று அவர் ஒரு நேரடியான ஒரு வேண்டுகோளையும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நான் உடனடியாக அங்கு போய் மக்களை போய் இதுவரை சந்திக்காமல் இருப்பதற்கு காரணம், மேலும் அங்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதால் தான் அங்கு போகவில்லை. எனது அரசியல் பயணம் மேலும் வழிவோடும் தொடரும் என்றும் அவர் மீண்டும் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த வீடியோ பதிவு தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய கருத்து என்பது சரியானதாக காணப்படுகிறது. அந்த நேரத்தில் உடனடியாக அந்த இடத்துக்கு போவது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. மேலும் அசம்பாவிதங்கள் நடக்கும் என்பதும் உண்மைதான். அவர் திருச்சியிலிருந்து மீண்டும் கரூருக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பிய பொழுது காவல்துறையினரே வேண்டாம், உங்களுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று தெரிவித்ததாகவும் நமக்கு தகவல்கள் இருக்கிறது. கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுல திரு விஜய் அவர்கள் தெரிவித்தது மாதிரி அவர் திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல் போன்ற பகுதிகளில் இதே அளவுக்கு ஜனத்திரள் இருந்தது, கூட்டம் இருந்தது. எந்த அசம்பாவிதமும் நடைபெறாத சூழலில் கரூரில் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது என்பது பொதுவெளிகளிலேயே ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருந்தது. பலரும் கூட வலைத்தளங்கள்ல, யூடியூப் சேனல்ஸ், மற்ற இதுகளிலும் கூட பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருந்தார்கள். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற்று 40 உயிர்களுக்கு மேல் பலியானதனால் இதை அரசியல் படுத்த வேண்டாம் என்கிற அளவில் ஒரு சில அரசியல் கட்சிகளும் கூட இது குறித்து ஒரு முழுமையான விசாரணை பணியில் இருக்கிற உச்ச நீதிமன்ற அல்லது உயர் நீதிமன்ற விசாரணை அல்லது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற மாதிரி எல்லாம் கூட தெரிவித்திருந்தார்கள். உள்ளூர் மக்கள் அந்த பகுதியில அந்த கூட்டத்தில் பங்கேற்று உயிர் தப்பி வந்த பெண்கள், அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்து பெண்கள், அவங்க எல்லாமே சொல்ற போது அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு என்கிற மாதிரியான அடிப்படையில தான் இருந்தது நாம பார்த்தோம். அப்ப இதுல உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படி என்பதை நிச்சயமா அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு அவங்க அதை தெளிவுபடுத்த வேண்டும். இது உண்மையான நீதி விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் அவர் இதயம் நொறுங்கி போயிட்டேன், நான் என்னால இதை ஜீரணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி முதல் நாளே அறிக்கை கொடுத்திருந்தாரு ஞாயிற்றுக்கிழமையே. இன்றைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலம் வெளியிட்டதை அன்றைக்கே அவர் சனிக்கிழமை இரவே இதே போன்ற ஒரு வீடியோ பதிவை என்னால அங்க வந்தா மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்பதால் வர முடியல, உங்களோடு நான் இருக்கிறேன், உயிரிழந்த உங்கள் குடும்பத்திற்கு நான் இருக்கிறேன், ஆதரவா இருக்கிறேன் என்கிற மாதிரி ஒரு பதிவை முன்னதாகவே தெரிவிச்சிருந்தா இன்னும் அவர் மீது இந்த விமர்சனங்கள் என்பது வராது. ஆனாலும் கூட 2 நாட்களுக்கு பிறகு இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக எதையும் எதிர்கொள்ள தயார் என்கிற பாணியில தான் இன்னும் தீவிரமாக நான் அரசியல் களமாடுவேன் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சருக்கு அந்த தனிப்பட்ட முறையிலையுமே என் மீது கோபம் இருந்தா நான் அலுவலகத்துல தான் இருப்பேன், வீட்டுல இருப்பேன், நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க, என்னை நம்பி இருக்கிற என்னுடைய மக்களை நீங்க இந்த மாதிரி துன்புறுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உண்மைத்தன்மை என்பது ஒரு சந்தேகம். முதலமைச்சர் இவரை பழிவாங்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்காதா 2 பேருக்கும் இடையில? ரீதியாக ஏதாவது நடந்திருக்கா? தனிப்பட்ட முறையில் ஏதாவது நடந்திருக்கா முதலமைச்சருக்கும் விஜய்க்கும்? இல்ல 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 இதுல அதான் என்னை பழிவாங்க நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று கூறுறாரு விஜய். அதான் முதலமைச்சர் இவரை பழிவாங்க அளவுக்கு ஏதாவது அரசியல் ஏதாவது தனிப்பட்ட முறையில மோதல் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அரசியல் வளர்ச்சியை பிடிக்காமல் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வை விஜய்க்கு இருக்கு. தன்னுடைய வளர்ச்சியை பிடிக்கல, தனக்கான ஆதரவு கூட்டங்கள் பெருகி வருவதால் ஆளுங்கட்சி
ஏன்னா ஆட்சி கட்சிக்கு எதிராக தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு ஒவ்வொரு கூட்டங்கள்லையும். தனிப்பட்ட முறையில எச்சரிக்கையே விடுறாரு அந்த பிரச்சார கூட்டங்கள்ல. எனவே தன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காம இது போன்ற செயல் நடைபெறுகிறதோ என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயத்த விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். எனவே இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையே சொல்றாரு துரைகரன் சார். அரசியல் செய்தி தொடர்பாளர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதில் இந்த 3 நாட்களுக்கு பிறகு பதிவிட்ட இந்த வீடியோ பதிவை சனிக்கிழமை இரவிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயோ பதிவிட்டிருந்தால் இந்த பல்வேறு விமர்சனங்களை விஜய் தவிர்த்திருக்கலாம் என்ற கருத்தை மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் பழிவாங்க நினைத்தால் தன்னை நேரடியாக பழிவாங்கலாம் என்று கூறியுள்ள சூழ்நிலை தொடர்பான கேள்விக்கும் மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா தெரிவித்துள்ள அந்த பதிலில் தனிப்பட்ட முறையில் இல்லாத அரசியல் ரீதியாக இருக்கலாம் என்று கூறுகிறார். துரைகருணா சார், மூன்றாவதாக இந்த கரூர் மற்றும் மற்ற இடங்களில் நடைபெற்ற பல்வேறு பிரச்சாரத்தில் எந்த விதமான சம்பவங்களும் நடைபெறவில்லை. நடிகர் விஜய் தெரிவித்துள்ள அந்த கருத்து. மற்றொன்று, கரூர் நகரில் மட்டும் அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு குறிப்பிட்ட திமுகவின் முக்கிய தலைவர்கள் மீது குற்றம் சாட்டுவது போல அவர் அந்த கருத்தை தெரிவிக்கிறாரா என்பதற்கு சொந்த தொகுதியில் யாரும் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்து அவர்கள் மக்கள் மத்தியில் தேர்தலில் வாக்கு சேகரிக்க முடியாது என்பதால் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்று மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா உள்ளிட்டோர் கருத்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நடிகர் விஜயின் அந்த பதிவு தொடர்பாக தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் துரைகருணாவிடம், துரைகருணா சார், இன்னொரு முக்கியமான கேள்வி. இந்த கரூர் தொகுதியில ஒரு முக்கியமான தலைவர் செந்தில் பாலாஜி. இப்போ அவர்தான் மற்ற ஊர்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறவில்லை, துயர சம்பவம். இந்த கரூர்ல மட்டும் இந்த துயர சம்பவம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன என்று கூறுகிறார்கள். இதுபோல நீதிமன்றத்திலும் அவர்கள் திட்டமிட்ட சதி என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே நேரடியாக உங்ககிட்ட கேட்கிற, செந்தில் பாலாஜிக்கு இந்த விபத்துல தொடர்பு இருக்கணும் அப்படின்னு உங்க சந்தேகிக்கப்படுவதில் ஏதாவது இல்ல, அது லாஜிக் இருக்கா அல்லது அது காரணம் இருக்கலாமா சார்? இல்ல, அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துல செந்தில் பாலாஜிக்கு என்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது. கரூர் என்றாலே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அவரை மீறி யாரும் அங்க அரசியல் நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது எந்த விதமான அசம்பாதம் இல்லை. இதே அளவிற்கு இதை விடவும் கூடுதலாக திருச்சி, நாகை, திருவாரூர் போன்ற பகுதிகள் எல்லாம் இல்லாத போது இங்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக அந்த முன்னாள் அமைச்சருடைய சதி இருக்குமோங்கிற சந்தேகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கு. அவங்க இது தொடர்பாக தான் நீதிமன்றத்திலையும் காவல்துறையிலையும் கூட புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இது குறித்து நம்ம உண்மையிலேயே இந்த நீதி விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க, ஒரு நபர் கமிஷன். இதை தாண்டி மற்ற அரசியல் கட்சிகள் கேட்டிருக்கிற அந்த பணியில் இருக்கிற உச்ச நீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதியோ அல்லது சிபிஐ விசாரணையோ வருகிற பொழுதுதான் நமக்கு உண்மைத்தன்மை என்னவென்று தெரிய வரும். சந்தேகம் என்பது அவர் மீது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது. கண்ணன், ஓகே, நன்றி துரைகருணா சார். விஜயின் வீடியோ பதிவு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.